வாழ்க வளமுடன். அன்பான சகோதர சகோதரி, அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களின் முதன்மை சீடராகவும் ஆன்மீகம் வேதாத்திரி மகரிஷி அவர்களை தொடர்ந்து வந்த மக்களுக்கு அவரை தொடர்ந்து சிறந்த வழிகாட்டியாகவும் ஒரு ஞான குருவாகவும் விளங்குகின்ற நம்முடைய ஞான ரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவித்து வாழ்க கனி பொன்னாடி வாழ்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கனி கொடுத்திருக்கிறாரு பார்த்தீங்களா? அந்த காலத்துல 1985 டிசம்பர் 31 பொள்ளாச்சி காந்தி மண்டபத்துல மகிழ்ச்சி அவங்க ஆசிரியர் பயிற்சி அதுதான் முதல் கலந்து கொண்டேன். 38 ஆண்டுகளுக்கு அப்போ அவங்க உலக சமாதானம் என்ற தலைப்புல நீண்ட நேரம் உரையாற்றினார்கள். பல உயர்ந்த கருத்துக்களை எடுத்து சொன்னார். அன்றைக்கு என் மனசுல ஏற்பட்ட ஒரு உணர்வு இன்றைக்கும் நினைவில் இருக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய நோக்கம், உலக சமாதானம், வேர்ல்டு பீஸ். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து சமாதானத்திற்காகத்தான் ஒரு ஆன்மீக புரட்சியே நடத்தினார். ஆன்மீக புரட்சி என்று சொல்லும் போது அன்றைய காலகட்டத்தில் இருந்த மதங்கள், அந்த மதங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மக்களுக்கு ரொம்ப ஒரு இன்னலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, துன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. இன்றைக்கு இருக்கிறது, நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு இயேசு மகான் அவர்கள் உலக சமாதானம், தனிமனித சமாதானம் எல்லாமே பேசியிருக்காங்க. அதே போன்று 1985 ஆண்டு மகிழ்ச்சி அவர்கள் அந்த இயேசு பேசின அதே பேச்சுதான் உலக சமாதானம். உலக சமாதானம் என்பது ஒரு கனி என்று வைத்துக் கொண்டால், தனிமனித சமாதானம் என்பது விதை. விதையிலிருந்துதான் கனி வர வேண்டும். எது விதை? தனிமனித சமாதானம். அதிலிருந்து படிப்படியாக குடும்ப அமைதி, ஒரு சமுதாயத்தில் அமைதி, ஒரு நாட்டினுடைய அமைதி, பிறகு உலக அமைதி, உலக சமாதானம். என்ன புரிந்து கொள்கிறோம்? இந்த கனி கையில் இருக்கலாம், ஆனால் அந்த கனி வருவதற்கு முன்பு அது கடந்து வந்த பாதை விதையில் இருந்து வளர்ந்து மரமாகி பூத்து காய்த்து இப்ப கனி. அது எனக்கு மிக என்னுடைய பசியை மட்டும் போக்குவதில்லை, எனக்கு ருசி கொடுப்பதும் கனிதான். அப்ப உலக சமாதானம் என்கிற ஒன்றுதான் மனித குலத்திற்கு ஒரு உயர்ந்த ருசியை கொடுக்க முடியும். ருசிப்பது, வாழ்க்கையை ருசித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு போட்டி, பகை, வெறுப்பு இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகும் இல்லையா? அப்பதான் அது இனிமையாக இருக்கும். அதற்கு தனி மனித சமாதானம், அமைதி, வற்புறுத்தி மகிழ்ச்சி அவர்கள் கூறியிருக்கின்றார். இப்ப நாமும் தினமும் நம்முடைய சற்சங்கத்துல சமாதானத்தை மையமாக வைத்துதான் நான் இப்ப நீண்ட காலமா அந்த சமாதானத்தை நான் வற்புறுத்தி பேசுகிறேன். ஏன்னா எனக்குள்ளும் சமாதானத்தை இழந்த காலங்கள் உண்டு. ஏறத்தாழ ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய நீண்ட பயணத்துல ஒரு பெரிய தடை ஏற்பட்டது. அந்த வாரம் முழுவதுமே நான் என் சமாதானத்தை இழந்துட்டேன். ஆனா என்ன நினைச்சேன், அப்ப நாம இதுவரைக்கும் இருந்த சமாதானம் நினைச்சிட்டு இருந்ததுன்னா ஒரு போலித்தனமான சமாதானம். ஏன்னா அது உண்மையான சமாதானமா இருந்திருந்தா அது இழப்புக்கு
ஒரு வாரம் ஏறத்தாழ ஒரு நீண்ட பயணத்தில் ஏற்பட்ட தடை என் சமாதானத்திற்கு சவால் விடுவது போல அமைந்தது. பிறகு ஓரிரு மாதங்கள் ஆழமா தற்சோதனை பல கோணங்களை செய்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு சமாதானம், நிலைத்த சமாதானம் கிடைச்சு. அவன் அந்த கருத்தை எப்படி எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால், என்னுடைய சமாதானம் நிலைத்ததா தற்காலிகமா என்று சோதிப்பதற்காக இறைவனே நடத்திய ஒரு நாடகம் தான் இந்த 2015 இறுதியில் நிகழ்ந்தது. அது ஒரு பெரிய சோதனை எனக்கு. ஆனால் பிறகு தொடர்ந்து வந்த மாதங்கள்ல என்னுடைய சமாதானத்தை ஒரு நிலைத்த சமாதானமாக, கான்ஸ்டன்ட் பீஸ் என்று சொல்வார், அமைத்துக் கொண்டேன். அப்படி அமைத்துக் கொண்ட பிறகு என்னோட குடும்பத்திலும் சரி, தொழில கூட சில சர்க்கிள்கள் சந்திச்சேன். 2017, 18 அந்த கோவிடுக்கு முன்னாடி, கோவிட் டைம்ல பெரிய பொருள் இழப்பு. ஆனால் அந்த பொருள் இழப்பு 1% கூட என் மனதில் பாதிப்பை ஏற்படுத்தல. அதுல சோதனையா வந்தது என்று சொன்னாலும் அது சோதனையா எனக்கு படல, மாறாக நான் சாதித்து விட்டேன் என்று என்னால உணர முடியும். அப்போ மனசுக்குள்ள ஒரு உறுதியான கருத்து, சமாதானம். சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். அந்த முத்திரையை நான் கையில் எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட இந்த 7-8 ஆண்டு காலமா உங்களை போன்ற அன்பர்களை சந்திக்கிற போது, நீங்கள் எவ்வாறாயினும் உங்களுடைய சமாதானத்தை தக்க வைத்து பழகுங்கள் என்று நான் வற்புறுத்தி சொல்கிறேன். 2024ஆம் ஆண்டு முதல் நாள் அதே கருத்தை தான் மீண்டும் சொன்னேன். யாரும் திருத்தவே முடியாது. திருத்த முயல்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய சமாதானத்தை, அமைதியை நாம் இழந்து வீட்டில் கூட கணவனையோ மனைவியோ குழந்தைகளையோ நம்ம போக்குக்கு அவங்கள திருப்பணும், அவங்க திருத்தணும். ஏதோ ஒரு பெரிய தவறு செய்வதாக நாம் நினைத்துக் கொண்டு திருத்த வேண்டும் என்ற கருத்துக்கள். ஆனா பிறரை திருத்த முயல்கிற போது நிறைய சங்கடங்கள் வரும். இதையும் மகிழ்ச்சி அவர்கள் அவருடைய 93வது பிறந்த நாள், அதாவது 2004ஆம் ஆண்டு என்று கருதுகிறேன். அப்போ அவர் 93வது பிறந்த நாள் ஆழியார்ல சிறப்பாக நடக்குது. ஆனா அப்போ அவர் கொஞ்சம் தள்ளாட்டம் ஏற்பட்டு போச்சு. ஆகினால மேல அவருடைய ஓங்கார மண்டலத்துக்கு மேல அவங்க மாடியில வீடு, கீழே இறங்கி வரல, பால்கனியில நின்று கொண்டாங்க. மகிழ்ச்சியுடைய வளர்ப்பு மகள் உமா அம்மையார் அவர்கள் அவங்களை கையில பிடிச்சுக்கிட்டாங்க. சத்தமா பேசல, மைக்கும் இல்லை, கீழே பெரும் கூட்டம். ஆனா அவ்வளவு அமைதி மகிழ்ச்சியை பார்த்தது. அப்ப மகிழ்ச்சி பார்த்து சொன்னது, என்னுடைய இந்த 2004ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்க்கை என்னவென்றால், அவங்க சொல்றாங்க, யாரும் யாரையும் திருத்த முயலாதீர்கள். முயன்றீர்கள் ஆனால் சங்கடங்கள் தான் வரும். ஆனாலும் யாரையாவது திருத்திதான் ஆக வேண்டும் என்று நீங்க வலுவாக கருதுவீர்களே, ஆனால் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள. ஒரு அற்புதமான ஆழமான கருத்து. அதெல்லாம் இன்னும் என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கு. அப்ப நானும் என்னை திருத்துறதுக்கு பல வகையில என்னுடைய தவறுகள் என்ன, என்னுடைய அணுகுமுறையில என்ன தவறு இருக்கு, கையாளும் முறையில என்ன தவறு இருக்கு, எப்ப கண்டுபிடிக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த விளைவுகளை சந்திக்கிற போது, விளைவுகள் மோசமான விளைவுகள் சந்திக்கிற போதுதான் நான் செய்யற தவறு எனக்கு தெரிய வரும். அனுபவம் படிப்படியா திருத்தி ஈபியில அந்த 2016 ஜனவரி 1, சரியா 8 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சோதனையும் தொடர்ந்து சாதனையும் இன்றைக்கு நிலைத்த சமாதானம் எனக்குள்ள இருக்கு. இந்த காலை தவத்துல கூட மிக இயல்பா சமாதி சித்திச்சு, மிக இயல்பா, எந்த முயற்சியும் எடுக்கல. 40 நிமிடங்களுக்கு மேல ஒரு சமாதி, நெல்லுகற்ப சமாதி. அப்ப இதெல்லாம் நான் எண்ணி பார்த்துக்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த புத்தாண்டு நாள்ல மனசுல ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளும். இன்றிலிருந்து நான் வாழ்கிற வாழ்வு என்னுடைய சமாதானத்தை நோக்கி. எப்ப சமாதானம்? நல்லா புரிந்து கொள்ளணும். வெளியில எல்லாம் நடக்கும்,
பலவிதமான விளைவுகள் வரும். ஆனா அனைத்து விளைவுகளும் நிகழ்வுகளும் கடந்த கால செயலினால் வரக்கூடியது. காரணம் முந்தியது, காரியம் பிந்தியது. அப்போ கடந்து முடிந்த காரணங்களை ஒன்று செய்ய முடியும். அப்போ காரியத்தை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு விவேகமான புத்தியாக இருக்கும். நடக்கிற நிகழ்வுகளை இது ஒரு விளைவுதான். ஆனா அந்த விளைவுக்கு முன்னாடி எத்தனையோ செயல்கள் நடந்து முடிஞ்சு போச்சு, நான் இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கும் போது அந்த கர்மம் அழியுது. ஒரு புரிதலின் மூலமாக அனைத்து கர்மங்களும் அழியுது. அது சொல்றாங்க இல்லையா, வினைப்பதிவுகளை அழிப்பது. அது நிறைய முறைகள்லாம் சொன்னாங்க. வினைப்பதிவுகளை எப்படி அழிக்கிறது, கடைசியில முழுக்க அழித்து தேய்ப்பது, டோட்டல் எராடிகேஷன் என்று சொல்றாங்க. எப்படி? ஒரே ஒரு புரிதல் போதும். அதை நான் புரிந்து கொண்டது. 40 ஆண்டு காலம் மகிழ்ச்சியோடு தொடர்ந்து வாழ்ந்தாலும் கூட பதிவுகள் எங்கே நிகழுது உடம்புல, பிரபஞ்சத்துல. பல நீங்க படிச்சிருப்பீங்க, பதிவுகளும் போக்கும் வழிகளும். ஆனா 40 ஆண்டு கழிந்து அவரோடு வாழ்ந்து பதிவுகளின் விளைவுகள் எல்லாம் சந்திச்ச பிறகு நான் புரிந்து கொண்ட ஒரே உண்மை, ஏற்றுக்கொள்ளுதல் மட்டும் போதும். அனைத்து கர்மங்களும் போயிடும். டோட்டல் எராடிகேஷனுக்கு only one concept, that is accepting the reality. என்ன நிகழுதோ அது உண்மை. ஆப்பிள் பழம் என்பது ஒரு விதையிலிருந்து வரக்கூடிய உண்மை. என்றோ விதைத்தது இன்று கடித்திருக்கிறது. இந்த பழத்தை நான் என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொண்டது ஆகணும். அதுபோல வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற ஒவ்வொரு நிகழ்வு, சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் எந்த விதமான மாற்றமும் இன்றி அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புரிதலும் உறுதியும் நிகழுமானால் அதுக்கு பிறகு கர்மா என்பதே இல்லை. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சூரியனை கண்டதும் பனித்துளி சனத்துல மறைவது போல நாம எத்தனையோ பிறவில கொண்டு வந்த அனைத்து கர்மங்களையும் சூரியன் என்பது இங்க என்ன தெரியுமா? ஞானம், என்லைட்மென்ட் ஆர் விஸ்டம். என்ன விஸ்டம்? இது உண்மை. ஆகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அது உண்மை என்றாலும் கூட, தெளிவானாலும் கூட, ஏற்றுக்கொள்கிற ஏற்பு திறன், அந்த அடாப்டபிலிட்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் அன்றாட என்ன நிகழுது என்பதை சரியா கவனிச்சுட்டே வந்தீங்க, கொஞ்சம் அதை பற்றி சிந்தனை செய்தீங்க, காரியங்களுக்கு முன்னாடி காரண காரியம் என்று சொல்ல, இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளாம முரண்பட்டீர்கள் என்று சொன்னால் இந்த காரியம் இன்னொரு காரியத்திற்கு காரணமாகும். அந்த செயின் கண்டினியூ ஆகும், தொடர் சண்டை போல கண்டினியூ ஆகும். அது ஒரே வெட்டு. இனிமேல் தொடர்ச்சி இல்லை. நோ மோர் கண்டினியூஷன், பினிஷ். எப்போ நடக்கிற காரியத்தை எதிர்க்காது ஏற்றுக்கொள்கிற ஒரு தன்மையை மட்டும் நாம பெற்றுக் கொண்டா போதும். எல்லா கர்மாவும் போச்சு, புது கர்மா இல்லை. அப்படியே புது கர்மாவா இருந்தாலும் அந்த கர்மாவுடைய விளைவு எனக்கு இல்லை. அது நிஷ்காமிய கர்மம். நான் சமுதாயத்துக்காக கர்மம் செய்யறேன், அந்த கர்ம பலன் எனக்கு இல்லை, சமுதாயத்துக்கு தான். அப்போ கர்மா முடிஞ்சு போச்சு. என்று கர்மா முடியுதோ அன்றிலிருந்து அவனுக்கு மரணமும் இல்லை, மீண்டும் பிறப்பதும் இல்லை. இதான் வள்ளலார் பெருமகனார் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர். எப்போ அந்த காணுதல் என்பது என்ன? கண்டீர் என்று சொன்னாரு. காண்பதுன்னா என்ன? காரியங்கள் அனைத்துக்கும் காரணம் இருக்கு. காரணம் முடிஞ்சு போச்சு, காரியம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. இதை நான் என்ன செய்ய முடியும்? புரிந்து ஏற்றுக்கொண்டால் அது கடினமும் அல்ல, பாடமும் அல்ல. அப்ப பாடங்கள் அனைத்தும் இறக்கி வைக்கப்படுது. என்ன பாடம்? கர்மாங்கிற பாடம். அப்ப இந்த பிறவியில இப்போதைக்கு
புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே காரணத்தினால அனைத்து பிறவிலும் கொண்டு வந்த கர்மாக்களை சனத்துல இருக்கு. வினை போகவே ஒரு தேகம் கண்டா என்ன வினை கொடுத்து போச்சு. நோ மோர் கர்மா, சிறையளவு இல்லாதே அப்படின்னு என்ன அர்த்தம்? இறப்பில்லை, பிறப்பில்லை, நித்திய புருஷங்கிற தன்மை உணர்வு தட்டு. இந்த நிலை வரும்போதுதான் பாருங்க, எப்ப கண்ண மூடுறாங்க அந்த சமாதி நிலை ஆதி நிலைக்கு சமமாக. ஆதி நிலையினுடைய அம்சம் என்ன? முதல் அம்சம் எல்லையற்றது, எட்டர்னல். அடுத்த சரணம் நிச்சலம் இல்லாத தன்மை, பொருள்தன்மை இல்லாத நிர்குணம், ஒரு ஆனந்த சொல்லுங்க. சொருபம் என்றால் என்ன என்று பலர் கேட்கிறது உண்டு. அருவம் இல்லை, உருவம் இல்லை, தன்மை மட்டும். அங்க உருவம் இருக்கா, உருவம் இல்லையாங்கிற கேள்வி இல்லை, தன்மை மட்டும். என்ன தன்மை, என்ன சொருபம்? ஆனந்த சொருபம். எப்ப கண்ண போனாலும் ஆனந்தங்கிறது என்னுடைய மறுபக்கம், அது என்னுடைய தன்மை, என்னுடைய பெயர் ஆனந்தன். பக்கத்துல உட்கார்ந்து யாரு? அவரும் ஆனந்தன், நம்ம மனைவியும் ஆனந்தி. என்றோ தெரியாம அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுல வச்சிருக்காங்க. முன்கூட்டியே அவங்களுக்கு ஒரு அறிவு கிடைச்சிருக்கு. ஆனந்த நாகராஜ், ஆனந்த நாகராஜ். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஆனந்தன் என்கிற ஒரு நாளை சந்திக்கணும். அதுவும் வெறும் ஆனந்தன் அல்ல, பூரண ஆனந்தன், பூர்ணானந்தன் என்கிற ஒரு நாள், ஒரு க்ஷணத்தை தன்னுடைய தவத்துல சந்திக்கணும். அவன் தான் பாக்கியம். அதுக்கு அடிப்படையில் என்ன வேணும்? சமாதானம். இயேசு வந்துட்டாருங்க. சமாதானம் அடைகிறவன் எப்ப சமாதானத்தை அடைய முடியும்? என்ன நிகழுதோ just accept the happiness as it is without conflict. எந்த போராட்டம் இல்லாம, முரண்பாடு இல்லாம, just accept it. இப்படி இன்னைக்கு எல்லாருமே அதை சிந்தனைக்கு எடுத்துக்கணும். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கொண்டாட்டம், விழா எல்லாம் இருக்கும், இருக்கட்டும், நல்லதுதான். ஆனா ஒரு மணி நேரம் எல்லாவற்றையும் மறந்து தனியா அமர்ந்து தனக்குள்ள போய் தனக்குள்ளேயே பேசி இந்த முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆசீர்வாதம் வேணும். எல்லாரையும் நான் அந்த மாதிரி நீங்க வரணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரமாற வாழ்த்துகிறேன். இன்றைய காலையில தவம் முடிந்த பிறகு அதே உணர்வுல என் குடும்ப உறுப்பினர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நிறைய எங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய பேரப்பிள்ளைகள் எங்க அப்பா அம்மா எல்லாரும் தனித்தனியா நினைச்சு, அப்புறம் என்னோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஆன்மீக சகோதர சகோதரிகள், இன்னும் வணக்கம் முன் வராதவர்கள் எல்லாம் பொதுவான வாழ்த்து. இறுதியில யாதும் ஊரே யாவரும் கேளீர், அத்தகையோர் எல்லோரும் இன்புற்றிற்கு நினைப்பதெல்லாம் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்கிற தாய்மானவருடைய அந்த உணர்வை மனசுல வாங்கி, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம் என்ற வேள்வியை சிறிது நாள் நடத்தி நான் வெளியில வரதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யல, நடைப்பயிற்சி செய்யல. முதல் நாள் இதுலயே நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு போதை மாதிரி ஆகிப்போச்சு. அதில் எழுந்து காலை கடன்ல முடிச்சுட்டு குளிக்க கூட இல்லை, சோஃபால உட்கார்ந்தேன். என்னவோ என்ன அறியாத ஒரு சமாதி நிலை, தொடர்ந்து வாழ்த்து, நீண்ட நேரம் ஆகிப்போச்சு. அப்புறம் ஒரு மயக்க மாதிரி. ஆகவே உடற்பயிற்சி செய்யல, நடைப்பயிற்சிக்கு போகல. அப்புறம் கொஞ்சம் பசி உணர்வு வந்து போச்சு. உடனே குளிச்சுட்டு சாப்பிட்டு போட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் ஈஸ்டர்ல படுத்திருந்தேன். ஆனா படுத்திருந்தேன்னா பேரு, எனக்கு உள்ள ஏற்பட்டதுதான் உணர்வு. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா இடங்கள்லையும் புத்தாண்டு என்பதனால எல்லாருடைய மனசுல பாசிட்டிவ்
அதாவது நேர்மறை எண்ணங்களுடைய அலை வீச்சு தொடர்ந்து இருக்கு பாருங்க. நான் அமைதியா இருக்கிறதுனால அத்தகைய அலைகள்லாம் கூடிருச்சு. அதுவே ஒரு சந்தோஷத்துல இருக்கு. ஆக இந்த நல்ல நாள்ல வேற ஒன்றும் சிறப்பா சொல்றதுக்கு இல்லை. ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான். எவ்வாறாகிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்துக்கு ஒரு வழியை கண்டுபிடித்து அந்த வழியில் பயணித்து எவ்வாறாகிலும் மகிழ்ச்சிட்டு யாரு மாட்சியா வாழ்றாங்களோ அவங்க எல்லாருமே ஞானிகள் தான். தியானம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, இறை தத்துவம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சாதாரண குடிமகன் ஒரு குடிசை வைத்துதான் வாழ்றான். ஆனா அவன்கிட்ட எந்த விதமான ஒண்ணும் இல்லாம எப்ப பார்த்தாலும் முகத்துல ஒரு சிரிப்பு, சமாதானம், மகிழ்ச்சியா இருக்கிறான். 7-8 பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவா இருக்கிறான். ஆமா, சில இடத்துல அப்படி இருக்கு. அவங்க வாழ்க்கைய ரொம்ப லகுவா அந்த ஞானம் எப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. கிடைச்சிருக்கு. ஏதோ இந்த மாதிரி பேசுறவங்க தான் ஞானிகள் எடுத்து தவறா புரிஞ்சுக்க முடியாது. நான் நிறைய கிராமத்துல எல்லாம் சிலவங்களை பார்க்கறேன். எதையும் பெருசா எடுத்துக்கிறது. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கார்ல நான் கோயம்புத்தூர்ல நண்போட போயிட்டு இருக்கும்போது அந்த மதுரையை தாண்டி அந்த போயிட்டு இருக்கோம். ஒரு காட்டு பகுதியில விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. லேடிஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிரி பிஞ்சுன்னு நினைக்கிறேன். வண்டியை நிறுத்திட்டு நம்ம பிரேம் அவங்க போய் இறங்கி கொஞ்சம் வெளிரிக்கெல்லாம் வாங்கிட்டு நிறைய வாங்கிட்டேன். அம்மா எவ்வளவு அப்படிங்காரு. என்ன கையா இதுக்கு போய் காசுன்னு கையை நின்றீங்க? இயற்கை கொடுக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறீங்க. எனக்கு என்ன ஒண்ணு தந்தை இது பண்ணிடாதீங்க, இன்னும் எடுத்துட்டு போங்க. ஒரு சாதாரண ஒரு டெய்லி பிரதிபலன் பார்க்காம கொடுக்குறாங்கன்னு சொன்னா அங்க ஏதோ ஒரு உணர்வு அது படிப்புக்கும் படிக்கலைங்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. கல்வி காலத்துல அதுக்கு சம்பந்தமே இல்லை. உள்ளத்துல ஒரு தெளிவா ஆயிட்டாங்கன்னா கொடுக்கறதுங்கிறது கொடுக்கறவங்க தெரியாமே கொடுக்க ஆரம்பிச்சு. அவங்க கொடுக்கறவங்க கூட அவங்களுக்கு தெரியாது. நாம ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டு பெருசா விளம்பரப்படுத்துறோம். இதெல்லாம் எது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த நல்ல நாள்ல நாம திரும்பி பார்க்கணும். இந்த உள்ளம் எப்படி இருக்கு? அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லி இல்லையா? நம்ம கொண்டு வந்த அல்லவையெல்லாம் நம்ம விட்டு போகணும்னா நல்லவை நாடி நாடி தேடி பிடிக்கணும். எது நல்லது, எது நல்லது? இன்முகம், இன் சொல், இன் செயல், 3 இனிமையை நம்ம கையாளணும். அப்ப அதை விட்டு இந்த நல்ல நாள்ல ஒரு மணி நேரம் தனியா உட்காந்து சிந்திச்சு ஆரம்பிச்சு. ஏன்னா மனுஷனோட நோக்கம் வீண் போகக்கூடாது. உலக சமாதானம் வராண்டிக்கு நாம இருக்கிறோம் இல்லையா, அது பிரச்சனை. ஆனா அதுக்கு நான் ஒரு காரணமா இருந்தேன். நான் அதுக்கு ஒரு விதை. இன்னும் ஒவ்வொருத்தரும் தன் நெஞ்சில கை வைக்கிறேன். நானும் அது ஒரு விதைங்க. அவ்வளவு கனி வருதுக்கு நானும் ஒரு விதையா இருக்கேன். இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா பிரிகிற போது அந்த சாந்தி நமக்குள்ளேயே தெரியும். நான் ஒரு விதையாக வாழ்ந்தேன், வளர்ந்தேன், பூத்தேன், பிஞ்சு பிடிச்சேன், காயான, இப்ப கனியா இருக்கு. கனியும் போது மரத்தை விட்டு கனி விளைகிறமே நாம படிக்க வேண்டும். இந்த காம்புல பச்சை பச்சை அந்த காம்பு எப்படி ஆயிடுச்சு? ஏன் தெரியல. இது கனிய மேற்கொண்டு அதுக்கு சக்தி தேவையில்லை. ஆக இந்த காம்பு என்ன ஆயிடும்? தானா காயம், தானா முதிர்ச்சி அடைந்ததும் அந்த உதிர்தல் தானா நடக்கும். அப்ப இந்த உடல் தேவையில்லை தானம். ஏன்னா முதிர்ந்துருச்சு, இனி பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடலை விட்டு மரணம் இல்லை. அது உடல் விட்டு ஆன்மா பிரிவு மரணமே அல்ல. அது அந்த ஏகத்தோட சமஷ்டியோட தான் கலர் விட்டு. அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமான விஷயம். அந்த அளவுக்கு யோகம் பயிலக்கூடிய யோகிகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும், குறிப்பா வேதாத்திரி மகேஷுடைய வேதாத்திரி கருத்துக்களை உருவாக்கி நீங்கள் ஒவ்வொருவரும் இதை தொடர்ந்து ஆழ்ந்து சிந்தித்து இத்தகைய நிலைக்கு நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று கூறி, உங்களையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ்,
மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்க 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 வளர்ந்து வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க. வாழ்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஐயா அவங்க ஏதாவது கேள்விகள் கேட்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு உணர்வுபூர்வமாக அவர்கள் பேசிய பிறகு நமக்கு கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு தான் தோணும். ஒரு மிகப்பெரிய ஞானி ஒருத்தர் அவரு உடல்நலம் இல்லாமல் இருந்தார். அப்ப அவர் பெருசா பேசவே அமைதியாக. அப்ப அவருடைய சீடர்கள் 2 பேர் அவர் போய் பார்க்கும்போது அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் பேசல. அதனால ஐயா கடைசி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா எங்களுக்கு அப்படின்னு சீடர்கள் ஞானிகிட்ட கேட்கிறாங்க. ஆமா, நான் கடைசியா ஒண்ணு சொல்ல விரும்புறேன், ஏற்கனவே சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அதனால ஐயா கூட நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க, அப்போ நம்ம பதில் சொல்லலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஐயா பேசுறது நல்ல எல்லா நாளும் பேசுறது தான் உணர்வுபூர்வமாக இருந்ததுனால நானும் கேள்வியை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு கேள்வி இல்லை. ஆயினும் அவர்கள் சொன்னதுல புரிந்து கொள்ள முடிந்தது என்ன அப்படின்னு சொன்னா, மகிழ்ச்சி தான் நம்முடைய ஒரு வாழ்வினுடைய நோக்கமாக இருக்கிறது. 2. ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்று இறைவன் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வது. நம்மளால அது உணர முடியும். அது கொஞ்சம் கால அவகாசம் எடுத்தா கூட பரவாயில்ல. நம்ம இருக்கிற இடம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இன்றைய இதன் மூலம் புரிந்து கொள்ளும். நீங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முடிவு செய்தால்தான் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தியானம் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அதனால நீங்க தான் அமைதியும் பொறுமையுமாக இருந்து அவர்களுக்கு மகிழ்ச்சி வழங்கி நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப இன்னொரு விஷயம் ஐயா சொன்னாங்க, அந்த வெள்ளரி பிஞ்சா அந்த அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க ஏற்கனவே நல்ல எளிமையா தான் இருக்காங்க. அந்த எளிமையான வாழ்க்கை அவங்களுக்கு போதுமானதாக இருக்கு. அந்த போதுமான மனோநிலை அவங்களுக்கு இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவை என்ன இருந்தாலும் அவங்க கொடுக்குறாங்க. அப்ப நம்மளும் மகிழ்ச்சியை தக்க வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எளிமையாக வாழ்வதற்கு பழகி கொண்டா மிச்சம் இருக்கிறத நிறைய பேர் கொடுக்கலாம். யாருக்காவது கொடுத்து பாருங்க, அப்போ அவங்க மனதில் இருக்கிற மகிழ்ச்சியை உணர முடியும். அதுதான் ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஹாப்பினஸ் இஸ் நாட் இன் த டாப் ஆஃப் ஹிமாலயாஸ் பட் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனதுல மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத உணர்வதற்கு தான் தியானம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் மீண்டும் வர பெரிய பெரிய மகான்கள்ல இருந்து இன்று நம்முடைய வேதாத்திரி மகிழ்ச்சி தொடர்ந்து ஞான ரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வரைக்கும் அந்த தியானம் அல்லது ஞானத்தின் ரகசியங்களை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து வைராக்கியமாகவும் விடாமுயற்சியோடும் தொடர்பு கொடுத்து அது கண்டிப்பாக நமக்குள்ளாக அந்த இறைநிலை மாற்றம் உணர்தல் நடந்துதான் இருக்கும். ஐயா இன்னைக்கு சொன்ன 2 விஷயம், ஒண்ணு மகிழ்ச்சி, இன்னொன்னு ஒரு எளிமை தன்மையில மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. அதை நன்றாக புரிந்து கொண்டு தொடர்ந்து எல்லா வருடமும் நம்ம கடைபிடிப்போம், பிறருக்கு உதவுவதன் மூலம் மகிழ்ச்சி அடைவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி ஞான ரிஷி ஐயா அவர்களை வணங்கி நிறைவேற்றுகிறேன்.